ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை கொள்வதற்கு இஸ்ரேல் புதியதாக ஒரு சதி வலை தீட்டியிருக்கிறதாக செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. அதை எப்படி ட்ரை பண்ணாங்க, எப்படி ஈரான் அதை முறியடிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ஹமாஸோடு தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தையில் பின்னடைவு, இனிமேல் உங்கள் கூட பேச்சே கிடையாது அப்படின்னு ஹமாஸ் பின்வாங்கி இருப்பதற்கான காரணம் என்ன? ஈரான் கிட்ட ICBM அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை இருக்கிறதா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதற்கான பதிலும் ரொம்ப சுவாரஸ்யமானது. இதோடு சேர்த்து துருக்கியிடம் இருக்கக்கூடிய கடவுளின் ஏவுகணை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது என்ன, அது எப்படிப்பட்ட ஏவுகணை, அது எப்படி செயல்படும், அதைத்தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லின்சே கிரஹாம், இவர் யாருன்னா அமெரிக்காவினுடைய செனட்டர், ஒன் ஆஃப் த செனட்டர். இவர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். ஹமாஸ் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தை, அதில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறார். இந்த முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஏன் அமெரிக்க செனட்டர் சொல்கிறாருன்னா, விட்காஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்பினுடைய நேரடி ஆலோசகர், அவர் தான் இந்த இஸ்ரேலுக்கான அமைதி பேச்சுவார்த்தை, காசாவில் மறுபடியும் அமைதி திரும்பணும் அப்படின்னா என்ன செஞ்சால் சரி வரும் அப்படின்னு உட்காந்து பேசக்கூடிய நபர்கள். இப்போ இந்த விட்காஃப் பின்வாங்கியிருக்காரு. ஹமாஸும் உறுதியாக சொல்லிட்டாங்க இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தை தோல்வி தான் அப்படின்னு. எதனால் இந்த முடிவுக்கு வர்றாங்கன்னா, மக்களுக்கு போகக்கூடிய எய்டு பொருட்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும்போது தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டால், தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் பசியால் இறந்து போயிட்டுருக்காங்க. அதே நேரத்தில் தினந்தோறும் காசாவில் IDF வீரர்கள் போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் நீங்கள் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்தாலும் கொண்டு வராமல் இருந்தாலும் கரெக்டாக கொடுத்த வாக்குறுதியை இஸ்ரேல் காப்பாற்றுமான்னு கேட்டால் அதை அவங்க செய்ய போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுறதுக்கு நாங்கள் மட்டும் ஏன் சம்மதம் தெரிவிக்கணும்? எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்கிறீங்க, உலகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கடைசி பாலஸ்தீனியன் உயிரோடு இருக்கும் வரை, கடைசி ஹமாஸை சேர்ந்த ஒருவன், ஹமாஸையும் பாலஸ்தீனத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இராணுவ வீரர்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவங்க பொதுமக்கள் தான் ஹமாஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக மாறி நிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பாலஸ்தீன மக்களோடு ஒருவராக இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக அங்கே பத்திரிகையாளர்களுடைய கொலைங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு உதாரணங்கள் ஏகப்பட்டது. அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் இறந்து போன நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலையில் இனிமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே கிடையாதுன்னு ஹமாஸ் ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் ட்ரம்ப்பு ஹமாஸை முழுவதுமாக கொலை செய்துவிட்டு இஸ்ரேல் டைரக்டாக காசாவை கைப்பற்றுங்க அப்படின்னு அவர் சொன்னதை தான் இப்போது இந்த லின்சே அப்படிங்கிற நபரும் முன்மொழிகிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரேல் முழுமையாக காசாவை கைப்பற்ற தொடங்க போகிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. அது மட்டும் இல்லை, பால் பொருட்கள் எல்லாமே காசாவுக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருள். அதை அந்த மக்களுக்கு உணவாக கொடுத்தா கூட மக்கள் கொஞ்ச காலம் உயிர் வாழ்வாங்க. அதுக்கு கூட இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சம்மதம் தெரிவிக்கலை. மாறாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், தொடர்ச்சியாக எய்டு பொருட்கள் கொடுப்பதற்கு நாங்கள் அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ ஜஸ்ட் ஈவினிங் அவருடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானும் எர்டகனும் ஒரு முக்கியமான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்க போகிறாங்க. அதில் முதற்கட்டமாக ஃபோன் கால் அப்படிங்கிறது பேசி முடிச்சிருக்காங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையில் எப்படி பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு புதிய தேசம் உருவாவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த முயற்சி.
இவங்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு 2 ஸ்டேட் பாலிசியை அங்கீகரிப்பதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட போகிறாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் முழுமையாக காசாவை கைப்பற்றி அப்படி ஒரு தேசமே இல்லை, நாங்கள் முழுமையாக ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுக்க போகிறாங்க. இதில் ரெண்டில் எது ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பாலஸ்தீன்கிற ஸ்டேட்டு உருவாகுமா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். துருக்கி கிட்ட இப்போது கடவுளின் ஆயுதம் அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. அது என்னென்னா காசா ஏபி 970 kg எடை இருக்கக்கூடிய ஒரு மிசைல். இந்த பேரே வந்து காசாவுக்காகன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ காசாவுக்காக 970 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு வெடிபொருளை F-16 விமானம், அதுவும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினது தான் துருக்கி, அந்த F-16 விமானத்தின் மூலியமாக ஏவ முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மீது சொன்ன சொல் மீறி படையெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் துருக்கி நிச்சயமாக இந்த F-16 மூலியமாக இந்த 970 kg இஸ்ரேல் மீது குண்டாக பொழியும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாயிருக்கு. ஸோ துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இந்த விஷயத்தை துணிஞ்சு செய்வாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். பட் இது சில பேர் சாத்தானின் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே கடவுளின் ஆயுதம் அப்படின்னு தான் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இங்கே வச்சிருக்கக்கூடிய பேர் காசா. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அபாக் சராக்கி அவரை கொலை செய்வதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டதாகவும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் பதிவாயிருக்கு. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இதை அப்பாஸ் அராக்கியே வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானை கொல்றதுக்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணாங்க 12 நாள் வாரில், அதில் தோற்று போனாங்க. அதற்கு பிறகு வந்து என்னையை கொலை செய்வதற்கு என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து குண்டு வச்சாங்க. அந்த குண்டு வந்து என்னுடைய பாதுகாவலர்களால் அகற்றப்பட்டது. அதை எப்படி கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. பட் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்ங்கிறத உலகம் அறிந்தது தான். அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கட்ஸு இனிமேல் தொடர்ச்சியாக நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுனீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்களை மிரட்டலும் எடுத்திருக்கார். ஒரு நாட்டினுடைய அதிபர் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரியாக வெளியிடுவது இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாடு செஞ்சாலும் அமெரிக்கா பொங்கிடும். பட் இஸ்ரேல் பேசுகிறதுனால மட்டுமே அந்த விஷயம் சரியாயிடுமான்னு கேட்டால் அதை நீங்கள் தான் சொல்லணும். ஐடிஎஃப்ஐ சேர்ந்த வீரர்கள் வந்து ரொம்ப பெருமை பொங்க பேசக்கூடிய நபர்களாக மாறிட்டாங்க நிறையா நாடுகளுக்கு. ஆனால் இதே ஐடிஎஃப்ஐ சேர்ந்த வீரர்கள் 16 பேர் அப்படியே கொத்தா வந்து காசா மண்ணிலேயே இறந்து போகிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் அங்கே அடிக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இறந்து போகிறாங்க. இயற்கை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கலாம், அமெரிக்கா மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கலாம். அந்த ஆயுதங்களை அவங்களுக்கு பிரயோகிப்பதற்கான மக்கள் கூட்டம் முன்னாடி நிற்கலாம். அவங்கள பார்த்து நீங்கள் சுட்டு பழகலாம். சாப்பாட்டுக்கு கையேந்தி நிற்கக்கூடிய தட்டை பார்த்து நீங்கள் சுடலாம். குழந்தைகள் நடந்து போயிட்டுருப்பாங்க, அவங்கள பார்த்து சுடலாம். கையேந்தி நிற்கக்கூடிய மக்களை நோக்கி வந்து ஓடுறியா இல்லை சுடவா அப்படின்னு கேட்கலாம். கடைசியாக இறைவனை தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மேலே கூட அவங்க துப்பாக்கி சூடு நடத்தலாம். இது எல்லாமே இந்த இயற்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை தான் வெப்பத்தின் மூலியமாக ஒரு 16 ஐடிஎஃப் வீரர்களை மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதே மாதிரியான நிகழ்வுகள் இது வந்து அஃபிஷியலாக வெளியானது மட்டும். இது இன்னும் எத்தனை ஐடிஎஃப் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது முறைப்படி வெளியில் வரல. கோரம் ஷா இந்த மிசைல் வந்து இப்போது ஈரான் கிட்ட ஒரு ஐசிபிஎம்மாக மாறி செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 12 நாள் போர் நடந்தப்போ யூஎஸ் காங்கிரஸ் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டதை பிரசாத் சிக்னேச்சர் முதல்ல செய்தியாக வெளியிட்டோம். அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஐசிபிஎம் ஈரான் தயாரிப்பதற்கு 2030ஆம் ஆண்டு வரைக்கும் ஆகும் அப்படின்னு யூஎஸ் காங்கிரஸ் அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. பட் அந்த அறிக்கையை உடைக்கக்கூடிய வகையில் இப்போது ஈரான் இந்த கொரம்ஷார் அப்படிங்கிற அந்த 5 அப்படிங்கிற அந்த மிசைலை உருவாக்கியிருக்காங்க. இது 12,000 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்ய வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையாக இது செயல்படும் அப்படின்றாங்க. 2 டன் எடை இருக்கக்கூடிய வார்ஹெட்டை இது வச்சுருக்காங்க. மேக்ஸ் 16 அதனுடைய பேரலாக
இதை வந்து பொருத்தி பார்க்கலாம், அந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் ஈரானுக்கிட்ட 20,000 மிசைல்ஸு இன்னும் பயன்படுத்தப்படாமலே இருக்குது. வெவ்வேறு டைப் ஆஃப் மிசைல்ஸை வச்சுருக்காங்க. உலகின் பல்வேறு நாடுகள் வச்சுருக்கக்கூடிய எல்லா மிசைலுடைய மாடலும் ஈரான்கிட்ட இருக்குது. அதில் குறிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் ஈரானுக்கு குடை போல் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பாலஸ்தீன் அப்படிங்கிற புதிய தேசம் உருவாவதற்கு எல்லா வேலைகளையும் ஈரான் இப்போது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிற பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்குக்கு இந்த யூடியூப்பில் தளத்தில் பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு செய்தி கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.